ஓய் நில்லு. வாரண்டியோ ஹெல்மெட் வேற போடல. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கு சார். என்ன எல்லாமே இருக்குன்றான். இன்ஸ்டாகிராம்ல ராஜிகேஷ் ஃபாலோ பண்ணிருக்கியா? ஃபாலோ பண்ணல சார். அப்ப எடு, ஃபைன் எடு. ஏய் நில்றா. பின்னாடி உள்ள ஹெல்மெட் போட்டிருக்கா, நீ ஏன் ஹெல்மெட் போடல? சார் முடி சார் அது. ஓ முடியாது. சரி விடு, அதான் முன்னாடி ஹெல்மெட் போடலையா? ஃபைன் எடு. சார் என் அண்ணன் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு? இருங்க சார், அண்ணன் கால் பண்றேன் சார். மச்சான் வேணாம்டா. ஏய் சும்மாடா. மச்சான் வேணாம்டா. ஏய் சும்மாடா. ஏனா பெரிய ஆளா இருப்பானோ. தம்பி நீ ஃபைன் கொடுக்கணும், நான் கிளம்புப்பா. அந்த பயம். ஓகே சார். தம்பி சொல்லுங்க சார். ஏதோ அண்ணன், நீ உன் அண்ணன் போலீஸாப்பா? இல்ல சார். அரசியல்வாதியா? இல்ல சார். இல்ல வக்கீலா? இல்ல சார். அப்புறம் யாரு தாப்பா உன் அண்ணன்? சார் கூட பிறந்த அண்ணன் சார். ஆட்டம் கொப்பனை போட்டு குப்பர் அடிக்கா. ஐயோ ஐயோ வண்டி ஏறு. 3 பேர் வரானுங்க பாத்தியா? ஏய் நில்லு நில்லுப்பா. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் ஏன்டா அவள அடிச்சா? ஆல்ரெடி 3 பேர் இருக்கும், அதுல லிஃப்ட் கேக்குறான் அந்த ஆளு. அவர் போலீஸ்டா. கொப்பம் போனலா கிழிச்சஞ்சு போற நிக்கவங்களா. டேய் வண்டியில போடா போடா போடா. லே பிரவீனே, சத்த கடைக்கு போயிட்டு வாப்பா. ஓகேக்கா. பிரவீனே தண்ணி கொண்டு வாயா. சரி. பிரவீனே மாப்பு போடணும்டா. பிரவீனே கேள்வி கேட்க போற, எல்லாம் மூடி வைங்க. பிரவீன் 50 காப்பியங்கள் சொல்லு. அக்கா நான் படிக்கலக்கா. தெரியாதா? எதுக்குடா வர நீ? ஊர் சுத்தும் வேலை செய்யும் வரியா? அக்கா நீங்க தானக்கா வேலை செய்ய சொன்னீங்க. பேசாத சொல்லு. அக்கா நீங்க தானக்கா வேலை. பேசாத சொல்லு. அக்கா நீங்க. பேசாத சொல்லு. அக்கா ஓடிட்டு பாரு. அப்பாடி அக்கா பாக்கல. என்ன லேட்டா வர? அக்காட்ட சொல்லட்டுமா? மச்சான் மச்சான் ப்ளீஸ் சொல்லாதடா. சொல்றேன்டா. ஏய் மச்சான் சொல்லாதடா. அக்கா ராஜ் லேட்டா வந்துறாங்க. லேட்டா? அக்கா இது இந்த மாசம் ஃபீஸ், இது அடுத்த மாசம் ஃபீஸுக்கா. என்னடா பாக்குற? முடிஞ்சு பாரு. ராஜி ஹாரிக் சாப்பிடுறியா? நோ தேங்க்ஸ். காசு பணம் கொட்டு மணி மணி. மா Dress வாங்க காசு கொடுமா. பா இவ்ளோ Dress இருக்கு, என்னடா வாங்க போற நீ? மா அதெல்லாம் அண்ணனோடதுமா. தம்பி அண்ணன் Dressலாம் உனக்கு தான்டா, எடுத்துக்கடா. ஐயா பழைய Dress அது. எதுடா பழசு? அண்ணன் இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு போட்டுருப்பான். புதுசுடா அது, எடுத்துக்கோடா. மா 3 மாசம் போட்டாலே பழசுதாமா. அப்ப 3 வருஷம் போட்டு அடி அடிச்சு வச்சிருக்கான், அதை என்கிட்ட குடுக்குறியா? எடுத்துக்க. மா Dress வாங்கணுமா, காசு கொடுமா. பர்ஸ்ல இருக்க எடுத்துக்கப்பா. சரி. தம்பி Dress ஒரு 3 வருஷம் போட்டுட்டு தம்பிட்ட கொடுத்துடணும், சரியா? தம்பினாலே இழிச்ச வாய் தானே. தம்பி சின்ன பிள்ளை, அந்த கடைக்கு போயிட்டு வாடா. மா நான் படிச்சு தானே இருக்கேன், அவன் டிவி தானே பார்த்துட்டு இருக்கான், அவனை போக சொல்லிட்டேன். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான், நீ படிச்சு தானே இருக்க, போடா. ஐயா என்னால போக முடியாது. தக்காளி கிழிச்சு விடுவான்ப்பா. கடைசியா பிறந்தனால எல்லா வேலையும் என்னைய செய்ய சொல்றீங்க, கடைக்கு என்னைய போக சொல்றீங்களா நீங்க? அடம் கோப்பம் போன கடை குட்டினாலே கடைக்கு தான். அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி பிள்ளையார் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு வீட்டு வரியாக ரூபாய் 300 வசூல் செய்கிறோம். நாளைக்கு வாப்பா. ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி விநாயகர் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு நாளைக்கு வாங்க. அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு அக்கா நாளைக்கு. தம்பி ஒருத்தி. சார் நீ ராஜ்குமார் தானே? ஆமாம் சார். குட் மார்னிங் சார். நம்ம கடை தான் சார் இது. அப்பயே சொன்னேன் படின்னு. லாஸ்ட் 15 உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இப்போ டீ கடை போட்டிருக்கா பாத்தியா? விக்கே தெரியுமா? நம்ம கிளாஸ் டாப்பர். இந்நேரம் அவன் என்ன லெவலில் இருப்பான் தெரியுமா? சார் குட் மார்னிங் சார். நீ விக்கி தானே? ஆமாம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. என்னங்க சார் டீ குடிங்க சார். விக்கி அப்புறம் என்ன வேலை பார்க்குற?
சார் நம்ம ராஜீவில் தான் சார் வேலை பார்க்குறேன். வர வர லாஸ்ட் பெஞ்சுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல. தம்பிங்களா பெஞ்சு தூக்கணும் சத்த வாங்கப்பா. பெஞ்சு தூக்கணுமா? ஆமாப்பா. தோ வரேன். இல்ல மச்சான் நம்ம கிளாஸ் ஆட்ட ஒருத்த சண்டை போடுறான்டா. நம்ம கிளாஸ் சட்ட சண்டை போடுறானலா? இறங்கி நான் வாடா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லை. தம்பி லாஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கா? ஏன் சார்? அப்பதான்டா நல்லா கவனிக்கலாம். சார் நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க இங்க இருந்தே கவனிச்சுக்கிறோம். உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்றது. எங்க நல்லதுக்கா இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்தோம்னா லாஸ்ட் பெஞ்ச் தூக்கி கையிலாங்கல போடுறதுக்கா? தம்மா தூண்டு இருந்துகிட்டு சார், தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலை நிப்பாட்டுது. அப்படி உண்மையாவே எங்க ஜனத்து மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா நாங்க வாழ்ற இடத்துல எங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? தம்பி அவ்வளோதான். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க மேல மரியாதைலாம் இருக்கு. ஆனா என் ஜனத்துக்கோசம் நான் தான் பேச முடியும். ஒன் டே இன்னும் எல்லாரும் ஏஞ்சி படிங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? தம்பி ஃபர்ஸ்ட் நீ படிப்பா. ஓகே டீச்சர். இந்த போய் அம்மீசியா அவன் ஃபர்ஸ்ட் நான் 1 2 3 1 2 3 இந்த பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்கண்ணா? ஒன்னும் சொல்லல. அடுத்து தம்பி நீ படுறா. சரிங்க டீச்சர். தேர் வாஸ் ஏ டைம் இன் அடுத்து நம்ம தானா? சீக்கிரம் படுறா ராஜ்குமார். தம்பி நீ நல்லா படிக்கிற, அடுத்து நீயே சேர்த்து படி. இப்போ அவன் படிக்கிறானா? அப்போ நமக்கு 1 2 3 4 இதான் நமக்கு. அட் த சேம் டைம் ஆர்டினரி குட் மெமரி. அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் தான் டீச்சர். இல்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், நானே படிக்கிறேன். இப்போ டீச்சர் படிக்கிறாங்கன்னா அப்போ 1 2 3 4 இந்த பேராகிராஃப் தான் நமக்கு வரும். அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் படிக்கணும் டீச்சர். இல்ல தம்பி கேர்ள்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாடி சொல்லுங்க டீச்சர். ஏஞ்சி படிமா. ஓகே டீச்சர். இப்போ கேர்ள்ஸ் படிக்குதுன்னா அப்போ அடுத்த பேராகிராஃப் நம்மளுது தான். ஓகே இதை படிப்போம். அடுத்து டீச்சர் நான் தான் டீச்சர். படிப்பா ராஜ்குமார். அப்பாடி படிச்சு வச்சதை படிக்க வேண்டியதான். குட் எவன் வாட் குல் பி மோர். சரி ஓகே பெல் அடிச்சு நாளைக்கு பார்க்கலாம். வீட்டுல வெறும் கறியா எடுக்க மாட்டாங்க. நீ வந்து அண்ணா ஐயோ அண்ணா என்னடா கருத்து முட்டை அண்ணா பாருங்க ஒரு நாய்க்கு என் மேல எவ்வளவு பாசத்தை பாருங்க. தி நெக்ஸ்ட் டே. பாருங்க நியூ இயர்க்கு எல்லாம் பைக் எடுத்துட்டு வேமா வருவானுங்க. ஓடி ஓடி எல்லாரும் கடிக்கிறோம். ஏய் டாமி இங்க போடா மயிறு. ஏ மாப்பிள பாத்து வாங்கடாங்க, நிறைய பேய் இருக்கு. எங்க பேய் இருக்கு? சுத்தி ஆய்தான் இருக்கு. அவன் தான் சொல்றானடா, அதை தாண்டி போகாதடா. அப்புறம் இதெல்லாம் தாண்டி போக மீச்சிட்டு போக சொல்றியாடா? பேய் கத்துது. எந்த நாயே முக்குது. டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, இயற்கையை அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன 10 ரூபா கீழே கிடக்கு அண்ணா? உங்களுக்கு தானே தம்பி? இது என் காசு இல்ல தம்பி, ஆனா உனக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்துச்சு பத்தியா, அதுக்காகவே இந்தா தம்பி இந்த 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்க தம்பி. அப்பாடி 20 ரூபா கிடைச்சிருச்சு. என்ன 100 ரூபா கிடக்கு? அண்ணனும் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தா 200 ரூபா கிடைக்குமே. அண்ணா இது உங்க 100 ரூபாயாண்ணா? தம்பி உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழை வருது தம்பி. ஒரு நிமிஷம் இரு தம்பி. இந்தாப்பா இந்த 100 ரூபாய் சேர்த்து வச்சுக்கப்பா, போப்பா. அப்பாடி 200 ரூபா கிடைச்சிருச்சு. 500 ரூபா கிடக்கு. அண்ணனும் இருக்காரு, நம்மள்ட்ட ஒரு 500 ரூபா இருக்குல்ல, மொத்தம் 1000 ரூபா இருக்கு. இப்ப அண்ணன்ட்ட 1000 ரூபா கொடுத்து 2000 வாங்கிக்க வேண்டியதான். அண்ணா இது உங்க 1000 ரூபாய் என்ன கீழே கிடந்தது? தம்பி யாருப்பா நீ? 1000 ரூபாயா? ஓ நல்ல மனசு இருக்கு பாரு தம்பி, அதுக்காகவே. ஒரு நிமிஷம் இரு. இந்தாப்பா இந்த 10 ரூபாய் வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு வாங்கி சாப்பிடுப்பா. ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். உங்களுக்கு 2 குறுக்குறே தரேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. ப்ரோ இந்த கடையோட ஓனர் நான் தான், யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்தாங்க ப்ரோ நீங்களே வச்சுங்க. A few minutes later. ஐயோ திருடா, யாராச்சும் பிடிங்களா? நம்ம தான் திருடவே இல்லையே, கொடுத்துட்டோமே. இவன் எங்க போயிட்டான்? ரிக்கி பாட்டி இந்தாங்க உங்க 10 ரூபாய்.
ஓ பரவாயில்ல, 10 ரூபாய் சர்ஃப் எக்ஸல்னால இந்த கரையெல்லாம் போயிடும். மயிரில் போவோம். சாண்டா குட்டிக்கார போய் துணியை தோவ. ஆத்தா ஆத்தா ஒத்தான்னு வந்த கிழிச்சு விடுவான். என்ன புதுசா ஸ்டார்லாம் கட்டுறான்? ஏப்பா என்னப்பா ஸ்டார் கட்டுற புதுசா? எம்மதமோ சம்மதம்பா. சந்தேகமா இருக்கே. தம்பி, நான் ராஜ்குமார் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. உங்க கிளாஸ்ல உள்ள கிறிஸ்டின் பொண்ணு நேம்லாம் சொல்லுப்பா. ஏன் கேக்குறீங்க? அம்மா சொல்லுப்பா. ஜெசி, ஜெசி, மேரி, மேரி, ஜெனிஃபர். ஜெனிஃபர். சரிப்பா. என்னதான் இருந்தாலும் வெண்ணே தாண்டி வருவாள சிம்பு ஜெசிய அவ்வளவு லவ் பண்ணிருப்பார்ல. ஜெசிய என்ன திரும்ப மாட்டான்? ஏங்க என்னடி? உள்ள மேரி கோல்டு இருந்தா தான் டீ சாப்பிடுவான், போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி. ஓ புரிஞ்சு போச்சு. அதான் தலைவன் டெய்லி மேரிகோல்டா சாப்பிடுறானா? மேரி நினைச்சண்டா. காதல் கேக்குதோ?